Hi friends, welcome to Mann vaasam channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி சொரக்காயை வச்சு ஒரு சப்பாத்திக்கு ஒரு சைடு டிஷ் தாங்க செய்ய போறோம். அது ஒரு டிஃபரண்டான முறையில் செய்ய போறோம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இந்த மாதிரி ஒரு சொரக்காய் எடுத்துக்கங்க. இதை வந்து நான் இப்ப கேஸ்ல சுட்டு எடுக்க போறேங்க. நீங்க அடுப்புல கூட போட்டு நல்லா அழகா சுட்டு எடுத்துக்கலாங்க. நம்ம எப்படி கத்திரிக்காய்லாம் நம்ம சுடுவோமோ அத மாதிரி அது தோல் வந்து சுருங்குற அளவுக்கு நம்ம சுட்டு எடுத்துக்கணும். நல்லா எல்லா இடத்துலயும் வேகற மாதிரி நல்லா அந்த நெருப்புல காமிங்க. நம்ம சொரக்காவுல கூட்டுலாம் செஞ்சிருக்கோங்க. சொரக்காவுல பஜ்ஜி போடலாம். நிறைய செய்யலாம். ஆனா வந்து இது மாதிரி ஒரு டிஃபரண்டான முறையில செஞ்சு பாருங்க. நல்லா சூப்பரா இருக்கும். நல்லா அதனுடைய நிறம் மாறுற வரைக்கும் மேலே தோல் வந்து கருப்பாகிற வரைக்கும் நம்ம சுட்டு எடுக்கணுங்க. அவ்வளோதாங்க. எல்லா இடத்துலையும் நல்லா அந்த நெருப்பு படுற அளவுக்கு நீங்கள் சுட்டு எடுத்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் சமமாக வெந்துடும். நீங்கள் திருப்பும்போது சுடும்போது கையில் துணி வச்சுன்னு திருப்பி விடுங்க. அவ்வளோதாங்க. இந்த அளவுக்கு நல்லா உங்களுக்கு தோல் கருகணுங்க. உள்ளே எந்த காயும் வீணாகாது. பாருங்கள் மேலே நல்லா சுருங்கி வந்திருக்குது இல்லைங்களா? இதுதான் கரெக்டான இது. இப்போ நம்ம எடுத்துக்கலாங்க. ஒரு தட்டில் வச்சுட்டு ஒரு கத்தி வச்சிங்கன்னு இது மாதிரி லைட்டாக வருடி கொடுத்தீங்கன்னா அது மேலே இருக்கிற கருப்பான தோல்லாம் வந்துடும். ஈஸியாக தோல் எடுக்கிறது ஈஸியாக ஆகிடுங்க. அவ்வளோதாங்க. இது மாதிரி ஈஸியாக எடுத்தாச்சு. தோல் பாருங்கள் எடுத்தாச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி போட்டு நல்லா அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாங்க. தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. அப்படியே அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். நீங்கள் பொடி பொடியாக கூட நீங்கள் நறுக்கி அரைச்சிக்கலாங்க. அவ்வளோதாங்க. அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானல் வச்சுக்கோங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் நல்லா வெடிக்கிட்டன்ட்டு நல்லா ஒரு 100 கிராம் வெங்காயம் சேருங்க. வெங்காயம் நல்லா கூடுதலாக சேர்த்திங்கன்னா நல்லா சுவையாக இருக்கும் இந்த சுரக்காய். வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேருங்க. நல்லா வெங்காயம் வதங்கணுங்க. அவ்வளோதாங்க. இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாங்க எண்ணெயிலே. அது கூடவே ஒரு 3 பச்சை மிளகாய் அதையும் பொடியாக நறுக்கி சேர்த்துக்குங்க. கூடவே 2 தக்காளி அதையும் பொடியாக நறுக்கி சேர்த்துக்குங்க. எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா வதங்கணுங்க. வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாலாம் நல்லா வதங்கணும். கொஞ்சம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்ததும் சீக்கிரமாக வதங்கிடும். அதனால் நான் முன்கூட்டியே உப்பு சேர்க்குறேன். நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வேகட்டுங்க. அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. 5 நிமிஷம் கழித்து காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா தக்காளிலாம் நல்லா வதங்கியிருக்குது பாருங்கள். இந்த தக்காளியை இது மாதிரி ஒரு கரண்டியால் நசுக்கி விட்டிங்கன்னா அழகாக சட்னி மாதிரி ஆகிடும். ஏன்னா நல்லா வதங்கியிருக்கணும் தக்காளி. மசாலா சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் கார மிளகாத்தூளுங்க. இதை சேர்த்து நல்லா மசாலாவோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாங்க. நல்லா மசாலா வதங்கிடுது. இப்போ இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சுரக்காவை சேர்த்துக்கலாங்க. சுரக்காவை சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. மறுபடியும் சுரக்காய் வெந்ததுனால ரொம்ப வேக வைக்க தேவையில்லைங்க. போட்டு இந்த மசாலா கூட மிக்ஸ் ஆனால் போதும். அவ்வளோதாங்க. நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு கிளறி விடுங்க. மேலே வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு மேலே மல்லித்தழை போடுங்க. நெய் வந்து ஆப்ஷனல் தாங்க. நெய் சேர்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க. ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா மண் வாசம் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.